ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சென்னையில் உள்ள லைட் ஹவுஸை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைட் ஹவுஸை மட்டும் பார்க்காம அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பஸ் விட்டு இறங்கிட்டு வழியெல்லாம் தலைவர்கள் சிலைகளை வச்சுருக்காங்க ஓரமாக. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நடந்தே போய் பார்ப்போம். நம்ம பீச் ஆப்போசிட்டில் விவேகானந்தர் இல்லம் இருக்குது. தலைவர் பாரதிதாசன் இந்த இடத்துல பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சென்னை பார்க்கவே செம அழகாக இருக்குது. அதுவும் பீச் ஓரம். நம்ம நடந்து போகும்போது இந்த பக்கம் மெயின் ரோடு, பஸ்ஸு, காரு, ஆட்டோன்னு செம டிராஃபிக்காக போயின்னு இருக்குது. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா அமைதியாக பீச் நடுவில் காமராஜர் சிலை பக்கத்துலேயே லைட் ஹவுஸு தான். இந்த லைட் ஹவுஸு 10 அடுக்கு மாடி. மேலே சுற்றுற அந்த லைட்டு தான் கடல் வரைக்கும் ஒளியை கொடுக்குது. கடலில் இருக்கிற படகுகள்லாம் இந்த பக்கம் தான் கரை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைட் ஹவுஸு தான்.
சென்னை லைட் ஹவுஸ்ன்னு இங்கிலீஷ்லேயும் பெரிய எழுத்தில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கெல்லாம் 10 ரூபா, கேமரா எடுத்துகிட்டு போனால் 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லைட் ஹவுஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி மேப்பு மாதிரி ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கடல் ஓரத்தில் எங்கெங்கே லைட் ஹவுஸு எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு. லைட் ஹவுஸில் வரும் எவ்வளோ இருக்குது இந்த லைட் ஹவுஸ். மேலேருந்து பார்க்கும்போது கடல் ரூபா அப்படியே கடலே இறங்கும் போது மேலேருந்து பார்க்க. நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த மட்டும் ரசிக்காமல் அதை சுற்றி உள்ள இடத்தையும் நம்ம ரசிப்போம். அதனால தான் இன்றைக்கி நம்ம கருணாகி சிலையாண்டே பஸ்ஸு விட்டு இறங்கி அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நம்ம அவ்வளோ தூரம் நடந்ததே தெரியலிங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஓரம்லாம் பார்க்கு, தலைவர்கள், சிலைகள் இதெல்லாம் பார்த்துன்னு போகும்போது நம்மளுக்கு தூரமே தெரியல. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.